அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். இந்த பங்குனி மாதம் கோச்சார கிரக நிலைகள் சில மாற்றங்களை, அதிரடி மாற்றங்களை சிம்ம ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறது. இந்த மாதம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகிறார். பங்குனி மாதம் 19ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார். கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு. பங்குனி மாதம் முழுவதும் புதன் நேச நிலையில் பங்குனி 20ஆம் தேதி வக்கரமடைந்து மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பங்குனி 1 முதல் 31 வரை மீனராசியில் சூரியன், மேசராசியில் குரு, பரணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் சந்திர பகவான் தொடங்கி வைக்கிறார். கன்னிராசியில் கேது. 9 நவகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சிம்மராசி என்பதற்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. இந்த பங்குனி மாதம் பிற்பாதி சூரிய கிரகணம் நடைபெறுகிறது. இந்த மாதம் சிம்ம ராசிக்கு 8வது வீட்டிலே ராகு மேல் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். ராகு மேல் சூரியன் சஞ்சாரம் செய்வது அப்பா கேரக்டரை குறிப்பது. சூரியன் ராகு சுய ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் இந்த ராகு சூரியன் கூட்டணி இருந்தால் அப்பா அரசு வேலையில் இருப்பார். லஞ்ச லாவண்யங்கள் வாங்கி நிலபுல சொத்துக்கள் அதிகம் சேர்த்து வைத்திருப்பார். அப்படி இல்லைன்னா அரசு வழியில் நிறைய விரைய செலவுகள், கோர்ட்டு கேஸு தீராத ஒரு பல வருடமாக சட்ட சிக்கலில் இருந்திருப்பார். அப்படி இல்லைன்னா 2வது திருமணம் செய்திருப்பார். சொந்தக்காரருக்கு ஒரு பைசா உதவி செய்ய மாட்டார். ராகு சூரியன் சேர்க்கை அப்பா கேரக்டரில் கரும்புள்ளி அழிக்க முடியாத அளவுக்கு கொடுப்பது தான். தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு நிலவும். இந்த ராகு சூரியன் சுய ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அப்பா மகனுக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவும். அப்பா பார்த்திங்கன்னா அசகாய சூரனாக இருப்பார். ராகு மேல் சூரிய பகவான் இந்த மாதம் சஞ்சாரம் செய்யும்போது சிம்மராசி என்பர்கள் அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நிதானமாக முன்னெச்சரிக்கையாக இந்த மாதம் இருப்பது நல்லது. அரசு வேலைக்கு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்யலாம். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. கோச்சாரத்தில் ராகு மேல் சூரிய பகவான் வரும்போது அரசு வேலை கிடைக்கும். இந்த மாதம் நேர் 7ஆம் வீட்டிலே பங்குனி மாதம் 1ஆம் தேதியே செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு வந்து விடுகிறார். ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு பிறகு சனி மேல் கும்பராசியில் செவ்வாய் பகவான் கடக்கப் போகிறார். நேர் 7ஆம் வீட்டிலே கண்டகச்சனியாக தனித்த சனி பகவான் பங்குனி மாதம் கிழக்கே உதயமாகிறார். இதுவரை ஒரு மாதமாக மேற்கே அஸ்தங்க நிலையில் சனி பகவான் மறைந்து சஞ்சாரம் செய்தார். கணவன் மனைவிக்குள், காதலர்களுக்குள், நண்பர்கள் உறவினர்களுக்குள் ஏதாவது மனஸ்தாபங்கள், போட்டி பொறாமல் பகை இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் நீங்கும். நேர் 7ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் வரும்போது அவர் உங்களுக்கு சுக பாக்கியாதிபதி. செவ்வாய் பகவான் தான் பாதகாதிபதி. சிம்மராசிக்கு சுக பாக்கியாதிபதியும் செவ்வாய் தான். அவரே உங்களுக்கு பாதகாதிபதி. உங்கள் கணவருக்கோ உங்கள் மனைவிக்கோ டான்னு ஆத்திரப்படுவாங்க, அவசரப்படுவாங்க, கோபம் அதிகமாக வரும். உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. நேற்று அப்படி இருந்தால் என்னப்பா இன்றைக்கி இப்படி இருக்க அப்படின்னு கணவன் மனைவிக்குள் ஈகோ வரும். பிடிவாதம் அதிகரிக்கும். உடனுக்குடன் ஒரு சில நேரங்களில் சண்டை சச்சரவுகள், பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இந்த பங்குனி மாதம் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும். அதனால் சிம்மராசி என்பவர்கள், திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் இந்த பங்குனி மாதம் கடப்பது நல்லது. சுகஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது இந்த மாதம் சனிச்செவ்வாய் கூட்டணி கிரக யுத்தத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமலும், நண்பர்கள் தொழில் பார்ட்னர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமலும்
சிம்மராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. நேர்பார்வையாக ஜென்மராசியை பரிசுகிறார்கள். உங்களுக்கு தைரியம் வீரியம் கூடும். பங்குனி மாதம் 19ஆம் தேதி வரை கலத்தரஸ்தானத்திலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி என்றாலே இளைஞர்களுக்கு காதல் மலரும். சில பேருக்கு உடனே கல்யாணம் நடக்கலாம், சில பேருக்கு இழுப்பறியல் போகலாம். 7ஆம் எட்டிலே பங்குனி மாதம் 19ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கணவன் மனைவிக்குள் அந்நியம் பிரியம் அதிகரிக்கும். சுக வேதனை சிம்மராசி என்பதற்கு தீரும். தேவையான உதவிகள் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். எதிர்பாலினத்தோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண்கள் வழியிலும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியிலும் இந்த பங்குனி மாதம் எதிர்பாலினத்தோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அசிங்க அகுமானம் வருவதற்கான வாய்ப்புகள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு. பங்குனி மாதம் 19ஆம் தேதி மீனராசிக்கு சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மீனராசியில் 4 கிரகங்கள், சிம்மராசிக்கு அஷ்டமத்திலே 4 கிரக கூட்டணி நிகழ்கிறது. இந்த மாதம் புதிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு கை கூடலாம். திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் உடனே செட் ஆகும். பல வருடமாக இழுப்பறியில் இருந்துச்சு, இந்த வருடம் உடனே செட் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கூட சிம்ம ராசி என்பதற்கு வரலாம். ஒரு 18 வருடத்திற்கு பிறகு மீனராசியில் ராகு பங்குனி மாதம் 19ஆம் தேதி மீனராசியில் சுக்கிர பகவான் உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த மாதம் சுபகாரிய விசேஷங்கள் சிம்மராசி என்பவருடைய குடும்பத்தில் நடக்கும். நிச்சயம் பண்ணுறது, சுபகாரிய பேச்சுவார்த்தை நடத்துவது, இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகள்லாம் சிம்மராசி என்பவருடைய குடும்பத்தில் நடக்கும். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியான புதன் இந்த மாதம் முழுவதும் அஷ்டமத்திலே நீச்ச வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்வார். அவர் பிற்பாதி அஸ்தமனம் அடைகிறார். சிம்மராசி என்பர்கள் 2ஆம் வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குடும்ப நபர்களுடைய ஆலோசனை தேவை. எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் குடும்பத்திற்கு தெரியாமல், பெற்றோர்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு தனி ரூட்டில் போகாதீங்க. சிம்மராசியின் மேல் ராகு பகவான் வரும்போது தந்தைக்கு தெரியாமல் பல லட்சங்களை விரயம் செய்த சிம்மராசிக்காரர்களை பார்க்க முடிகிறது. அஷ்டமத்திலே ராகு மேல் சூரிய பகவான் கடக்கும்போது தந்தைக்கு தெரியாமல் சூதாடுவது, கள்ளச்சாராயம் காசுவது, கள்ள நோட்டை நம்பி ஏமாறுவது, அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு தந்தைக்கு தெரியாமல் பெரும்பணத்தை ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் சிம்மராசி என்பதற்கு உண்டு. இந்த பங்குனி மாதம் அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாதீங்க. அப்புறமேட்டி அரசு தண்டனை பெறக்கூடிய வாய்ப்புகளும் சிம்மராசி என்பதற்கு உண்டு. நீங்கள் நேர் வழியில் போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் குறுக்கு வழியை நாடும்போது யாரை பார்த்தாலும் உங்களுக்கு பயம் வரும். இந்த மாதம் கோச்சார கிரகங்கள் அப்படி தான் உங்களுக்கு காட்டுகிறது. தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது பண விஷயங்களில் சிம்மராசி என்பர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திற்கு தெரியாமல் எதையும் மறைக்காமல் இருப்பது இந்த மாதம் சிம்மராசி என்பதற்கு நல்லது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்பத்திற்கு தெரியாமல் மறைக்காதீங்க. மற்றவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, மற்றவர்களால் உங்களுக்கு உபத்திரங்கள் வராமல் நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது. 9ஆம் இடமான பாக்கியத்திலே குருபகவான் அமர்ந்திருக்கிறார். சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை சிம்மராசிக்கு குருபலன் உண்டு. குருபலன் இருக்கும்போது ஒரு நல்ல வேலை, நிரந்தரமாக மாதச்சம்பளம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சித்திரை மாதம் 18 வரை உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் வீட்டில் குருபகவான் அமர்ந்திருக்கும் பொழுது சுப காரியங்கள் உண்டு. சிம்மராசி என்பர்கள் இதுவரை பல வருடமாக சுப காரியங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு சுப காரியங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய மகன் மகள் அவர்களுக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல சம்பாத்தியமும் உங்களுடைய மகன் மகளுக்கு உண்டு. திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை குரு பலன் மிக சிறப்பாக இருக்கிறது. சிம்மராசி என்பர்கள் குரு பார்க்க கோடி நன்மையை அனுபவிக்கலாம். அது நீங்கள் நேர் வழியில் போகும்போது குறுக்கு வழியை நாடினீர்கள் என்றால் கோடி தோஷம் உங்களை பற்றும். அப்புறமேட்டு இருப்பதையும் இழந்துவிட்டு குரு பலன் இருந்தும் கோடி பணம் கடன் வாங்கி விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை
சிம்ம ராசி என்பளுக்கு வந்துவிடும். எதிலும் முன்னெச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக பங்குனி மாதம் கடப்பது உங்களுக்கு நல்லது. உணர்ச்சி வசப்படாதீங்க. உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கே தொந்தரவுகள் வந்துவிடும். 7ஆம் வீட்டிலே கலத்திரஸ்தானத்திலே செவ்வாய் சனி கூட்டணி சேரும்போது கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து தான் போகணும். ஒருவருக்கொருவர் 2 பேரும் வீம்பு பிடிச்சிங்கன்னா இந்த மாதம் பிரிவை சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய நிலை கூட சிம்ம ராசி என்பதற்கு ஏற்பட்டுவிடும். உணர்ச்சி வசப்படாதீங்க. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.